வணக்கம். இயக்குனர் விஷ்ணு பிரியனின் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பாப்புலர், அதாவது எங்கே பார்த்தாலும் அவர் பேர் தான் இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹீரோ யாருன்னு பார்த்திங்கன்னா அவர் தான் சவுக்கு சங்கர். அவரை பற்றி இப்போ யூடியூப்பில் பேசுகிறதுக்கே கொஞ்சம் பயப்பட வேண்டியதாக இருக்குது எல்லோரும். ஏன்னா சவுக்கு சங்கர் அதில் பேசி தான் மாட்டிக்கிட்டு இன்றைக்கி உள்ளே இருக்கார். அதனால் யூடியூப்பில் எப்போவுமே நம்ம பேசும்போது பார்த்து பேசணும். ஓகே, இந்த சவுக்கு சங்கர் யார், அவருடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்லாம் பார்த்து படித்தோம்னு பார்த்திங்கன்னா, அவர் லஞ்ச ஒழிப்பு இலாக்கா அங்கே இளம் பொறியாளராக பணிபுரிஞ்சிருக்கார் கொஞ்ச காலம். ஆனால் எப்போவுமே இந்த மனிதனுக்கு ரெண்டு, அதாவது இந்த பிரெயின் இருக்குது பாருங்கள், ஒர்க்கிங் வித் டூ வேஸ். ஒன்று பாசிட்டிவ், நெகட்டிவ், ரெண்டுமே ஒர்க் பண்ணும். பாசிட்டிவ்னா நல்லவன் கெட்டவங்கிற மாதிரி தான், எல்லாமே இரட்டை தானே. அதனால் இவர் பொறுத்த வரைக்கும் என்ன கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸில் தான், அது சில பேர் அப்படி தான் வாழ்வான். அந்த மாதிரி இவரும் அங்கே வேலை செய்யும் போதே யார் யார் என்ன பேசுகிறாங்க, என்ன ஏது ஃபோனில் விட்டு கேட்குறது. ஏன்னா அவர் இருக்கிற துறை மிகப்பெரிய துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை, கண்காணிப்புத்துறைன்னு ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டில் அவர் இருக்கிறதுனால பெரிய பெரிய ஆள்களுடைய லிங்க் கிடச்சிச்சு. அவங்க பேசுகிறது, வைக்கிறது, அவங்க செய்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையுமே இவர் கண்டுபிடிச்சிட்டார். அதை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணிட்டார், ஓகே இது சில விஷயங்களில் பிளாக்மெயில், இதை வச்சு சம்பாதிக்கிறது. ஏன்னா பணம் நிறைய சம்பாதிச்சா தான் வாழ்க்கையில் சுகமாக இருக்கலாம் அப்படிங்கிறது பல பேருடைய கணக்கு. அது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு ஈஸியாக கோடிக்கணக்கெல்லாம் சம்பாதிக்க முடியாது. அவன் சம்பளம் வாங்கிட்டு குடும்பத்தை ஓட்டுறது இந்த காலத்தில் பெரிய விஷயமா இருக்குது. இல்லை கோடிக்கணக்காக சுகம்போகமாக வாழணும்னா இந்த மாதிரி ஏதாவது ஓகே, இந்த மாதிரி இந்த அரசியல் விஷயங்கள், அதாவது நாட்டு நடப்பு எல்லாம், யார் யார் எந்தெந்த ஆஃபீஸர் எங்கே பேசுகிறான், என்ன பேசுகிறான், எங்கே போகிறான், எங்கே வரான், எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட்டு மாதிரி தான் அவருக்கு கிடச்சதும். இதை வச்சுட்டு அவர் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்கார். இங்கிட்டு பார்த்திங்கன்னா அண்ணாமலை சார் பழக்கம், அங்கிட்டு எடப்பாடியார், வேலுமணி, இவங்ககிட்டலாம் போய் நிறைய கோடிக்கணக்கான சொத்துக்களை அவர் சம்பாதித்து கோடிக்கணக்கான ரூபாயில் சம்பாதிச்சிருக்காருங்கிறது எல்லோரும் சொல்கிற ஒரு உண்மை. பார்த்திங்கன்னா அது மாதிரி ஒய்ஃபே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, எனக்கு அவனுக்கு 3வது மனைவி இருக்காங்கங்க, எனக்கோ என் குழந்தை கூட அவர் கவனிக்கலை, இப்போ அது கூட என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா, அது கோடிக்கணக்கான ரூபாய்க்கு டின்னரில் பங்களா வாங்கி கொடுத்து, இந்த மாதிரி செய்திகள் இப்படியும் அவர் சம்பாதித்திருக்கிறார். அப்புறம் இந்த மாதிரி பண்ணால் எங்கே இருக்கும் வேலை, அதனால் பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஒரு 6 மாதம், ஒரு 6 வருஷம் அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு எத்தனையோ கேஸ் அவருக்கு. ஒரு 7 தடவை போயிட்டாங்க ஜெயிலு, அது கோர்ட்டு, இப்படியே அலைஞ்சு கரைஞ்சி திரிஞ்சு கடைசியில் யூடியூப் சேனலுக்கு பேசியிருக்கார். நிறைய பேச ஆரம்பிச்சிட்டார் ஒவ்வொரு விஷயங்களும். ஆனால் அவருடைய பேச்சில் பார்த்திங்கன்னா ஒரு உண்மை ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்குது கிளியராக. ஏன்னா அவர் இந்த கவர்மெண்ட்டு ஆக்குபேஷன் உளவுத்துறையில் இருக்கிற மாதிரி இருந்ததுனால ஒரு பத்திரிக்கை எல்லாமே ஊடகங்கிடம் எல்லாம் கையில் இருக்கிறதுனால அத்தனை ரெக்கார்ட்ஸுமே என்னென்ன அன்னன்னைக்கு என்ன நடக்குது, சிஎம் எங்கே போகிறாரு, என்ன வர்றாரு, இட்டு உதய ஸ்டாலின் சார் எங்கே போகிறாரு, என்ன வர, இப்படி எல்லாவுடைய போக்குவரத்தும் அவங்களுடைய ரெக்கார்ட்ஸுகளும் அவருக்கு கிடச்சிச்சு. அதனால் இதை வச்சு என்ன பண்ணிட்டார், ஒரு பிளாக்மெயிலிங், சம்பாதித்தியம், இதை ஜனங்களுக்கு யூடியூப்பில் சொல்கிறது, இப்படியுமா இருந்திருக்கிறார். இப்படிலாம் இருந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகிப்போச்சு, இவனா பேசுகிறத நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், போல்ட்டாக பேசுகிறார். வீரபாண்டிய கட்டபொம்மனில் சுவாயின்சியம் பேசுன மாதிரி யூடியூப் சேனலில் என்ன இருக்கா, என்னையா என்ன மணல் கொள்ளை, இந்த பாரு யார் துறைமுகம் எவ்வளோ போகுது தெரியுமா, 200 கோடி கூட வந்தது யார் தெரியுமா, இப்படி எல்லாம் இப்படியெல்லாம் பேசும்போது எல்லாருக்குமே கடைசியில் பார்த்திங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ், எந்த எஸ்பி, டிஜி எல்லாத்தையும் வச்சுட்டு இவங்க பார்த்திங்கன்னா அந்த கான்ஸ்டபிள் அது இது எல்லாத்தையும் இவர் சொல்ல ஆரம்பித்ததும் என்ன ஆகிப்போச்சு, போலீஸ் டிபார்ட்மெண்ட் வரைக்கும் அங்கே அவங்களுக்கும் சரி சிஎம் வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணதும் சரி, ஓகே இவரை ஏதாவது ஒன்று பண்ணிட வேண்டியது தான் அப்படின்னு அவங்க இதையும் அவர் பேசுகிறாரு. என்னையை கைது செய்வதற்கு எல்லோருமே ரெடி ஆகிவிட்டார்கள் அப்படின்னு ரெடி ஆகிட்டார். இப்போ இவ்வளோ வரைக்கும் தெரிஞ்சவர், சரி நம்ம உள்ளே போயிட்டோம்னா யாராவது காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு தைரியம் இருந்துச்சு. யார் காப்பாற்றுவாங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அவருக்கு தெரியல. சரி எல்லோரும் வருவாங்க, உதவி செய்வாங்கன்னு நினச்சிட்டார். அங்கே போனதும் நேராக ஒரு கேஸில் 7 கேஸ் 8 கேஸ் கஞ்சா கடத்தல், அந்த வழக்கு இந்த வழக்குன்னு ஒரு 8 கேஸை போட்டு குண்டாஸ் வரைக்கும் தூக்கி உள்ள போட்டாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேற்று நியூஸ் குண்டாஸ் மட்டும் வித்ட்ரா பண்ணிட்டாங்க போல். மறுபடியும் அவர் புழல் சிறையில் தான் அடைச்சிருக்காங்க.
இப்போ அடுத்து வந்து கோர்ட்டில் கேஸு, அது இனிமேல் பனிஷ்மெண்ட்டு அது இது எத்தனை வருஷம் வருதுங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இதை வச்சு சம்பாரிச்சிங்கிறது ஒரு ரூட்டாக இருந்தாலும் அதை வந்து யூடியூப்பில் ஒரு பெருசாக நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பேசுகிறதுனால உங்களுக்கு என்ன இருக்குது? உங்களுக்கு வந்து யார் உங்களை காப்பாற்றுறதுக்கு வர்றாங்க? இல்லை, யாருமே வரல. உங்களுக்கு தெரியும், அண்ணாமலையே தெரியும்பீங்க, எடப்பாடியே தெரியும்பீங்க. ஒன்றுமே இல்லை. உளவுத்துறையை எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கிட்ட எடப்பாடியை வந்து என்னென்ன பண்ணுறாங்கன்னு ஸ்டாலின்கிட்ட சொல்லுவாங்க. ஸ்டாலின் சார் என்னென்ன பண்ணுறாங்கன்னு இதுதான், அது 2 பேருக்குமே தெரியும். அதை வச்சு 2 பேருமே பேசிக்குவாங்க. இவர் பண்ணாருங்கன்னு சொல்லுவாங்க, இவர் இதை பண்ணாருங்கன்னு சொல்லுவாங்க. சண்டை போட்டுவாங்க, ஜனங்களும் பார்த்துக்குவாங்க. சரி, ஆளுங்கட்சி சேர்ந்த எதிர்கட்சி சொல்லதாங்க செய்வாங்க. எதிர்கட்சி சேர்ந்ததெல்லாம் பண்ணி இப்படி தான் போயிட்டு இருக்குமே தவிர, இவங்களுக்கெல்லாம் என்னென்னா ஒரு கவசம் இருந்துச்சு, ஒரு பேக்ரவுண்டு. அதாவது என்னென்னா அரசியல் அப்படிங்கிறது. இப்போ வந்து ஸ்டாலின் சாரை பற்றியோ மோடி சாரை பற்றியோ ஒரு அண்ணாமலையும் பேசுகிறாரு, எடப்பாடியாரும் பேசுகிறாரு, இங்கிட்ட வந்து சீமானும் பேசுகிறாரு. ஆனால் அவங்கெல்லாம் வந்து யாருமே அரெஸ்ட்டு அது இது குண்டா எதுவுமே வராது. ஏன் வராதுன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு பேக்கிங் ஃபார் ஒரு கவசம் வந்து என்னென்னா அரசியல் தலைவர் அப்படிங்கிறது ஒன்று, ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு பேக்கிங் இருக்குது. இவருக்கு வந்து அந்த பேக்கிங் இல்லை. யாராவது பேக் பண்ணுவாங்கன்னு நினச்சிருக்கலாம், ஆனால் யாருமே ஒன்றுமே பண்ணலை. கடைசியில் மேலே உள்ளே போய்ட்டு வரும்போது ஐயோ என் கையை உடச்சிட்டாங்க, என்னை கொன்றுவாங்கன்னு ஒரு பயம். கடைசியில் அவர் ஆமாங்க நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ரேஞ்சுக்கு அவர் வந்துட்டார். நீங்கள் வந்து இவ்வளோ தைரியமாக சொன்னால் வீரபாண்டியன் சுவாயிங்க பேசுமா அவ்வளோ தைரியமாக பேசுனா ஓகே, அதை ஃபேஸ் பண்ணியிருக்கணும். அது இல்லைன்னா பேசாமல் இருக்கணும். அதை இட்டு போட்டு இன்றைக்கி யூடியூப் சேனலில் எல்லோரும் பேசுகிறாங்கன்னா நல்ல கருத்துக்களும் இருக்குது, கெட்ட கருத்துக்கள் இருக்குது. நல்லவனும் இருக்கான், கெட்டவனும் இருக்கான். நல்ல விஷயங்கள் மட்டும்தாங்க ஜனங்கள்கிட்ட போய் சொல்லணும். அதை விட்டு போட்டு தப்பு வந்து யாருமே வந்து எல்லாருமே மகாத்மா காந்தி கிடையாது. எல்லோரும் எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் நல்ல விஷயங்களும் இருக்கும், கெட்ட விஷயங்களும் இருக்கத்தான். அது பர்சன்டேஜ் தான். நம்ம நல்லதை மட்டும்தான் பார்க்கணும், அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர அதனால் வந்து நல்ல விஷயங்களை மட்டும் சொல்லுவோம், நல்ல விஷயங்களை மட்டும் செய்வோம். இப்போ கூட சினிமா உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பிஆர்ஓ இருக்கார், பத்திரிகை தொடர்பாளர், ரொம்ப காலமாக இருக்கார். அவரோட பார்த்திங்கன்னா அவர் யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னாவே நிறைய அந்த நடிகை இந்த நடிகை இங்கே போனால் அங்கே போனால் அப்படி இது வந்து இது சொல்லி இது சம்பாதிக்கிறதா ஒரு பெரிய ஒரு சாதனை அதெல்லாம் கிடையாது. உலகத்தில் வந்து நல்லது இருக்குது, கெட்டது சினிமா உலகத்தில் மட்டும் இல்லை, அரசியலில் மட்டும் எல்லா இடத்துலையும் இருக்குது. அதை வந்து நல்லதை பார்ப்போம், நல்லதை செய்வோம், நல்லதை கேட்போங்கிற மாதிரி நல்ல விஷயங்களையும் சொல்லி பழகுவோம். நன்றி, வணக்கம்.